சத்தியமா சொல்றேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் சொல்லும். 9,99,000 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா எம்ஜியோட வின்சர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் பீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ வின்சர் ஈவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வின்சர் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சைனால வந்து யூலிங்க் மோட்டார்ஸ், யூலிங்கோட கிளவுட் ஈவி மாடல் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எம்ஜி வந்து வின்சர் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த யூலிங்க் மோட்டார்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து மினி வேன் செக்மெண்ட்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தோம். மினி வேன் செக்மெண்ட்ல அசம்பிள் மிட்சுபிஷியோட மினி வேன்ஸை வந்து அசம்பிள் பண்ணி சைனால செல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம். ஸோ இவங்களோட வெஹிக்கிள் தான் இது. எம்ஜி சைனாவை ஓன் பண்ணி இருக்கக்கூடிய SAIC நிறுவனம், ஜெனரல் மோட்டார்ஸ், யூலிங்க் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்க பிராண்டு தான் இந்த யூலிங்கோட கிளவுட் ஈவி அப்படிங்கிற மாடல். ஸோ கிளவுட் ஈவியோட ஒரு ரீபேஜ்டு வெர்ஷன் தான் எம்ஜியோட இங்க இருக்கக்கூடிய வின்சர் அப்படிங்கிற மாடல். இந்த வெஹிக்கிள் மட்டும் இல்லைங்க, எம்ஜி காமட்டா இருக்கட்டும், ZS ஈவியா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூலிங்கோட ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ இங்க வந்து எம்ஜி நிறுவனத்து மூலியமா நம்மள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வெஹிக்கிளோட டிசைன் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ரியலி செம்ம சூப்பரான ஒரு டிசைன்ல தான் இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சீரியஸ்லி இங்க பாருங்களேன், டிசைன் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு. இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இவங்க யூஸ்வலா வந்து இது வந்து கிராஸ் ஓவர் செக்மெண்ட் வெஹிக்கிள் தான். ஸோ கிராஸ் ஓவர் யூட்டிலிட்டி வெஹிக்கிளா தான் இந்த வெஹிக்கிளை வந்து இங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்ட் கிளியன்ஸ் கூட இருந்தாலும் சரி, இல்ல வீல் சைஸ் பெருசா இருந்தாலும் சரி, அதை வந்து SUV அப்படின்றோம். ஆக்சுவலா இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் ஓவர் யூட்டிலிட்டி வெஹிக்கிளா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து எக்ஸலண்டா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வெஹிக்கிளை வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருசா அந்த பேனட்லாம் வந்து இல்லாத வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் ரூமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு மோட்டார் ரூம் சொல்லலாம். இந்த இதுவே வந்து ரொம்ப குட்டியா இருக்கிற வகையில வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டா இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதோட போனட்டே பாருங்களேன் எப்படி இருக்குன்றது. ஸோ போனட்டே வந்து ரொம்ப குட்டியா இருக்கிற வகையில வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா LED ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பர்ல மவுண்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிற விதமா இருக்கட்டும், இங்க மோரிஸ் கராஜ்னு எழுதியிருக்கிற விதமா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஏர் டம்ப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, செம்மையா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கீழே வந்து குரோம் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து வேற லெவல் என்ன சொல்லுவோம், ரொம்ப சூப்பரா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா மேபி உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு இந்த கார் பிடிக்காம இருக்கலாம், பட் நேர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கார் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பைக்கோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். பைக்கோட ஓவரால் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 4285 mm லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் டு மோட்டோகிராஃபி மூத்தக்கூடியவர்களே இவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4295 mm லென்த் வகையில உருவாக்கியிருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2700 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 186 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் இருந்து பார்க்கும்போது டிசைன் ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். இதோட வீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 inches வந்து அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி டிஸ்க் பிரேக் இருக்கிற வகையில வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கிராஸ் ஓவர் லுக்கான ஒரு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் சரி ரியர் ப்ரொஃபைல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் கிளாடிங் டிராவல் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரருக்கு கீழே நீங்க பார்க்கலாம் 360 கேமரா இருக்கிறதுல. எஸ், இந்த வெஹிக்கிள்ல 360 கேமராவும் இருக்கு. ஸோ மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் LED DRLஸோட இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டூவல் டோன் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சன் ரூஃப் பொறுத்த வரைக்கும் பேனோராமிக் சன் ரூஃப் வந்து இருக்கு. அதோட உள்ள இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்கை வியூவே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஆக்சுவலா இன்டீரியர் பேசும்போது உங்களுக்கு அதோட எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் வாங்க பார்ப்போம். ஆக்சுவலா டெயில் ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பரான ஒரு டெயில் ப்ரொஃபைல். இந்த இடத்துல வின்சர் அப்படிங்கிற பேஜிங் இருக்கு. எம்ஜியோட லோகோ பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டட் டெயில் லைட்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டட் டெயில் லைட்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்ஸ் எல்லாமே வந்து LEDல இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் கிளாடிங் அண்ட் குரோம் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலா இங்க டெயில் லைட் க்ளோ ஆகுது. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி டெயில் லைட் இருக்கு அப்படிங்கிறது. ஸ்பாய்லர் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வெஹிக்கிளை சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு. ஆக்சுவலா ஒயிட் கலர் கார்ல பெருசா தெரியுதான்னு தெரியல. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கார் இருக்கு. ஸோ அதுல அந்த குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ காரை சுத்தியுமே வந்து அந்த குரோம் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா, இதோட பூட் ஸ்பேஸ் தான். 604 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் பாருங்க, திட்டத்திட்ட நானே ஏறி இதுக்குள்ளே வந்து உட்காரலாம் அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ செம்ம பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் கீழே வந்து இந்த ட்ரேவை வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திட்ட ஸோ 604 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியலி சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாங்க காரோட இன்டீரியருக்கு போவோம். ஓகே, வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு வரலாம். ஆக்சுவலாக சீரியஸ்லி இன்டீரியர் வந்து வேற லெவல் பிரதர், வேற லெவல். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் சீட்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். டேஷ்போர்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே வந்து எலக்ட்ரானிக்லி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ 8-வே அட்ஜஸ்டபிள் பவர் சீட்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக வென்டிலேட்டட் சீட். ஸோ அப்படியே டேஷ்போர்டுக்கு வாங்களேன். ஸோ டேஷ்போர்ட் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15.6 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வீட்ல இருந்து ஒரு டிவி பாக்குற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா டச் ஸ்கிரீனோட சைஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. எல்லா கண்ட்ரோல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா டச் ஸ்கிரீன் மூலியமா பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகள் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸும் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து 360 கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ 360 கேமரா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கான அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ வெஹிக்கிள் அதாவது நீங்கள் யூஎஸ்பி மூலியமாக கனெக்ட் பண்ணி ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் கார்ஸ் ப்ளே அதை ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ 360 கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அகைன் ஸ்டேரிங் விஷயத்துக்கு வருவோம். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்போக் ஸ்டேரிங்காக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லேயே வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ லெதர் ஃபினிஷில் தான் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டேஷ்போர்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருந்து நீங்கள் இந்த வியூ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காக்பிட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே இருந்து இந்த வியூவை வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஏ பில்லர் வந்து அந்த கிராஸாக போயிருக்கிற விதம் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டேஷ்போர்ட் வந்து ஒரு லென்த்தான ஒரு டேஷ்போர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் சீட் வந்து ஃபுல் ஹைட்டில் இருக்குது. பட் ரோடு எங்க இருக்கு என்னன்றது எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா வெளியில தெரியல அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஜட்ஜ் பண்ணி தான் வெஹிக்கிள் வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6. ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு சரியா தெரியல, ஒரு 7 to 8 இன்ச்சஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர்லயே வந்து பேட்டரி ஹெல்த்லேருந்து கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கிற வகையில வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டேஷ்போர்டோட அந்த சென்ட்ரல் கன்சோல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து 3 கப் ஹோல்டர்ஸ் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி இருக்கிற வகையில வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர், ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஸோ யூஎஸ்பி சார்ஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஒயர்லெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பேக்டாக இருக்கிற வகையில் தான் வந்து எம்ஜி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்லாம். கனெக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே இருக்கிற வகையில் இந்த காரில் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஒரு இவி காரில் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்குது. மேபி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து விட்டு போயிருக்கலாம். நம்மளோட ரிவ்யூவில் டீட்டெயிலாக அதை பற்றி வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே க்ரௌட் நிறையா இருக்கனால ரொம்ப அர்ஜென்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். ஸோ அது மாதிரி வெஹிக்கிளோட மோடும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஈகோ ப்ளஸ், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படிங்கிற மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி ரெக்கவரியும் பார்த்தீங்க அப்படின்னா லைட், நார்மல், ஹெவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மேபி இந்த ரீஜெனரேட்டிவ்க்கான மோட்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரீஜெனரேட்டிவ்க்கான மோட்ஸ் வந்து இருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் மூலியமாகவே வெஹிக்கிளோட டோட்டல் இதை வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டயர்ஸு, இந்த டிரைவிங் மோட்ஸாக இருக்கட்டும், இந்த நான் சொன்னல இந்த ரீஜெனரேட்டிவ்க்கானது, ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லோ, ஹை பீமு, இந்த பிரைட்னஸ் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது.
ஸோ ஆக்சுவலாக வெஹிக்கிள் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏன்னா ரன்னிங்லேயே இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிரைவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ வெஹிக்கிளோட ரியர் சீட் கம்ஃபர்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சீட்டே வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குல்ல. இதோட குஷனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லெக் ரூம் பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கு. ஸோ அப்பயே வந்து சூப்பரான லெக் ரூம் இருக்கு, செம்மையான தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சோஃபால உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த லெவல கம்ஃபர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ ஆக்சுவலா இந்த சீட் பாக்குறீங்க எந்த லெவல் கம்ஃபர்ட் இருக்குன்னு. ஹெட் ரூம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. அண்ட் இதெல்லாம் நான் சொன்னேன், இந்த ஸ்கை வியூ வந்து பார்க்க செம்மையாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எப்படி இருக்கு. ஆக்சுவலா இந்த யூஸ்வலா பேனோராமிக் சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ண முடியும், இது வந்து சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஆக்சுவலா இது ஒரு பேனோராமிக் வியூ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு, ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த ஸ்கை வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ வேணுன்ற பட்சத்தில் இந்த கிளாஸ் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, இந்த கர்டன் வேணா நீங்க க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். இந்த சீட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கிடையாதுங்க, உங்களால ரிக்ளைனும் பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட ரிக்ளைன் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம கம்ஃபர்டபுளாவே இருக்கு சீட்டோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கிற பட்சத்துல 3 பேர் இந்த கார்ல வந்து உட்காரவும் முடியும். மேபி இந்த சென்டர்ல உட்கார்றவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாட் ஃப்ளோராவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோர் வந்து பிளாட்டாவே இருக்கு. ஸோ எந்த பம்ப்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஸோ சென்டர்ல உட்கார்றவங்களுக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா கம்ஃபர்டாவே இருக்கும். அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. மேபி மொபைல் போன் வைக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க மொபைல் போன் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அப்படியே நான் டோரோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து டிசைன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே ஸோ இந்த இடமா இருக்கட்டும். ஸோ பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த ஹேண்டில்ஸோட டிசைனே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சைட் ப்ரொஃபைல சொல்ல மறந்துட்டேன், ஹேண்டில்ஸ் வந்து ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து ரீசெண்டாக எந்த காரில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா கர்வ்ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது மாதிரி ஹேண்டில்ஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு சூப்பரான கார் அப்படிதான் சொல்லணும். கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 38 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது 331 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து போகும் அப்படின்னு இருக்காங்க. மேபி இது வந்து அந்த ஈகோ பிளஸ் மோட்ல வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காரோட சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 kWh ஹோம் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 50 kWh பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ சிசிஎஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 50 kW வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஐ திங்க் ஒரு 50 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ண முடியும். சாரி, 10லேருந்து 80% வரைக்கும் ஃபுல் சார்ஜிங் வந்து ஒரு 50 நிமிஷத்துல வந்து ஏறிடும் அப்படின்றாங்க. இந்த காரோட மோட்டாரோட கெப்பாசிட்டிக்கு வருவோம். இது ஸோ இதில் பயன்படுத்திருக்க மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா PMSM மோட்டார்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் இருக்கு. 136 PS பவர், 200 Nm டார்க் வந்து இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து நம்ம டிரைவ்ல வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து டிரைவ் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் 9,99,000 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றோம் MG. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? யூஸ்வலா நம்ம EV கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு நெகட்டிவா பாக்குற விஷயம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஸோ பேட்டரி அப்படிங்கிறது மேபி நம்ம ரீசேல் பண்ணும்போது அதோட லைஃப் வந்து குறைஞ்சிடும். ஸோ பேட்டரிக்கு வாரண்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து யோசிப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் பேட்டரி வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9,99,000 இவங்க வெஹிக்கிள் மட்டும் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுறீங்களோ அதுக்கு ₹3.50 பாத்தீங்க அப்படின்னா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த நீங்க இதை அதாவது நீங்க ஒரு 10,000 கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ₹30,000 பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க எக்ஸஸா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் இதை நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இந்த நீங்க பே பண்றதுல அவங்க என்னெல்லாம் அடிஷனலா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்க லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி வந்து கொடுத்துட போறாங்க. அடுத்ததா MGயோட சார்ஜிங் ஸ்டேஷன்ல நீங்க சார்ஜ் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி வந்து கொடுக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்து அடிஷ்னலா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஓட்டக்கூடிய காரோ நீங்க எவ்வளவு ரன் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பே பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. மேபி நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுற மாதிரின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வருஷத்துக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா எவ்வளவு பெட்ரோலுக்கான காஸ்ட் செலவாகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எம்பார்க்கோல இருக்கனால எங்களோட கருத்துக்கள் ஒரு சில விஷயங்களை நான் இதுல ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா வந்து ரிவ்யூல வந்து பேசலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, இந்த காரை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.